Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் விவோபி கனெக்ட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாகவே வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்பே சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் விவோபி கனெக்ட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் விவோபி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கனெக்ட் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ண இந்த மாதிரி தான் ஆப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துலேயே வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் வந்து சர்ச் பண்ணிங்க விஓபி அப்படின்றத சர்ச் பண்ணி கனெக்ட் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு விவோபி கனெக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா வந்து உங்கள் விவோபி கனெக்ட் ஆப்பை வந்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண நீங்கள் இஷ்யூஸை வந்து இந்த ஸ்டெப் மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். அந்த ஆப்டிமைசர் டூலை யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலை ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஆப்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகுறது, ஃப்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.